திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருத்தண்டலை நீள்நெறி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தண்டலை என்று இந்த ஊர் வழங்கி வருகிறது. தண்டலை திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் தண்டலைச்சேரின்னு சொன்ன அங்கேயே இறங்கிடலாம். தண்டலைச்சேரி ஊரினுடைய பெயர் தண்டலை. இங்கு உள்ள கோயிலுடைய பெயர் நீள்நெறி. நீள்நெறி அதான் தண்டலை நீள்நெறி. திருத்துறைப்பூண்டி தொடர்வண்டி நிலையத்திற்கு 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த திருத்தலம். மணலின்று ஒரு தொடர்வண்டி நிலையம், அங்கே கூட இறங்கி பக்கத்தில் போகலாம். காவிரியினுடைய தென்கரை தலங்களில் 110வது திருத்தலம் இந்த திருத்தலம். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி வழியில் செல்லக்கூடிய பேருந்தில் சென்றால் இந்த ஊரை அடையலாம். இறைவனுடைய திருப்பெயர் நீள்நெறிநாதர். நீள்நெறிநாதர். இறைவனுடைய திருப்பெயர் ஞானாம்பிகை. மரமும் குருந்த மரம். அடியேன் இந்த திருத்தண்டனை நீள்நெறி சென்றிருக்கிறேன். இதில் பக்கத்தில் கனமங்கலம்னு ஒரு ஊர், குணமங்கலம். இங்கே இந்த தண்டலை நீள்நெறியில் ஒரு சிறப்பு என்ன என்றால், செருக்கு அப்படின்னா யான் எனது என்னும் செருக்கு என்று சொல்லுவார். இந்த செருக்கு யாருக்கும் வரக்கூடாது. திருமாலுக்கு இந்த செருக்கு வந்துச்சு. ஆமை அவதாரம் கொண்ட திருமால் அவருடைய செருக்குற்று கடலையே கலக்க ஆரம்பிச்சுட்டார். அப்போ யார் அதன் செருக்கை அடைப்பது? சிவபெருமான் அதன் செருக்கை அடக்கினார். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, அதன் செருக்கை அடக்கி அந்த ஓட்டை, ஆமை ஓட்டை அணிந்து அருளியது பதி இந்த பதி. கோச்சங்க சோழன் கடாலே கட்டப்பட்ட மாட கோயில்களிலே இது ஒன்று. செம்பியன் கோச்சங்கன் நிருபர் தண்டலை நீள்நெறி காண்மினே என்று இந்த ஊருக்குரிய சம்பந்தர் பதிகாரிகளாலே தெரியும். அறிவாட்ட நாயனார் என்று ஒரு, அதான் மயிலே சொன்ன அறிவாட்ட நாயனாருக்கு பக்கத்தில் இளமங்கலங்கிற ஊரில் அருமையான ஒரு கோயிலை 63 மணி மன்றம், அதாவது திருமுதிகுன்றம். அந்த விருத்தாஜலம் 63 அந்த பணியானது மன்றமானது இங்கே ஒரு அருமையான கோயிலை கட்டி குடமுழுக்கு விழா செய்தார்கள். அடியேனும் அந்த விழாவிலே கலந்து கொண்டு ஒரு சிற்றுரையாற்றினேன்.
அறிவாட்ட நாயனர் என்ன செய்வார்னா, சிவபெருமானுக்கு இங்கே தண்டலை நீல்நெறியில் இருக்குல்ல, அங்கே வந்து செந்நெல் அரிசி எடுத்துகிட்டு வருவார், சிவப்பு சம்பா அரிசி, மாவடு, நல்ல கீரை, செங்கீரை, இவையெல்லாம் நல்லா சமைச்சு நிவேதனம் பண்ணிகிட்டே வந்தார். வீடு பேர் அடைந்த திருத்தலம் இந்த திருத்தலம். அறிவாட்ட நாயனார் அவதரித்த ஊர் இது. முதலே சொன்ன கனமங்கலம். கனமங்கலம் அந்த தண்டலைச்சேரி இருக்கு, தண்டலை, அதுலேருந்து கிழக்கு நோக்கி போனால் 1 கிலோமீட்டர் தூரம் தான். நீல்நெறி கோயில் அறிவாட்ட நாயனார், அவருடைய மனைவியர், இவருடைய பிரதிமைகள், உருவங்கள் அங்கே இருக்கின்றன. தண்டலையார் சதகம் என்று ஒரு நூல், பழமொழியோடு பல நீதிகள் பொதிந்த நூல் அச்சிலே வெளிவந்திருக்கிறது. அதை இக்காலம் விரும்பி படிப்பவர்கள் மிகச் சிலரே ஆவார். இந்த ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம் ஒன்று உண்டு. அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம். திருத்தண்டலை நீல்நெறி. திருவாரூர் தியாகராஜ பெருமானை வணங்கி திருக்காராயில் சென்று, சப்தவிடங்கர் தலங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்காராயில் சென்று, திருத்தேவூர் முதலிய பல பதிகளுக்கெல்லாம் சென்று பதிகங்களை பாடி பரவி திருத்தொண்டர் குழாம் பாங்கின் எய்த கற்றவர்கள் வாழ்கின்ற தண்டலை நீல்நெறி உற்று போற்றியது இந்த திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். பரந்த நீள படர் எரி வல்விடம் கரந்த கண்டத்தினான் கருதும் இடம் சுரந்த மேஜி துறை பறிந்த படிந்து ஓடையில் நிறந்த தண்டலை நீல்நெறி காண்மினே என்று பாடுகிறார். அதாவது பரந்த நீளம், விரிந்து பறந்திருக்கின்ற எரி போன்று கொடிய நஞ்சினை கண்டத்திலே தேக்கினார். நஞ்சானது அப்படி பெருக்கெடுத்தது. அந்த கண்டத்திலே தேக்கி அவர் என்ன நீலகண்டனாக இருந்தார். நீலகண்டனாக இறைவன் வீற்றிருந்த அருளுகிற இடம் எது என்றால் அதுதான் தண்டலை நீல்நெறி. சரி, தண்டலை நீல்நெறி எப்படிப்பட்டது? ஓடையிலே எருமை படிந்து பால் சொரியும் வளமிக்க தண்டலை நீல்நெறி. எருமை படிந்து பால் சொரியக்கூடிய வளமிக்க திரு தண்டலை நீல்நெறி. அங்க பெருமானை வணங்கி வழிபடுங்கள். தண்டலை நீல்நெறி செல்பவர்களுக்கு நல்ல அருமையான வசதி எல்லாம் செஞ்சு கொடுப்பார். திருவாரூர் நாகையில் அருங்காட்சியகத்தில் ஒரு பொறுப்பாளராக இருந்தார், கருணாநிதி என்ற அன்பர். அந்த நான் அங்கே கனமங்கலத்தில் சொற்பொழி வார்த்து வருகின்ற பொழுது அவர் அங்கே என்னை சந்தித்தார். அதுதாங்க நட்பு. அந்த நட்பு என்ற ஒன்றிலே திளைத்த என்னுடைய, நீங்களும் யார் சென்றாலும் அந்த நெடுஞ்சாலையிலேயே தண்டலைச்சேரியிலேயே கருணாநிதி என்று வரும். நாகையில் அருங்காட்சியகத்தில் பொறுப்பில் இருந்தார். திருவாரூரிலும் பணியாற்றியவர். மிக அன்பான ஒருவர். தண்டலைநாதரை பார்க்கின்ற பொழுது, பார்த்து திரும்பி வருகின்ற பொழுதோ அல்லது செல்லுகின்ற பொழுதோ அவரை தொடர்பு கொள்ளுங்கள். நீல்நெறி தண்டலையப்பர் கோயில் பக்கத்திலேயே சிவாச்சாரியார் இல்லம் இருக்கு. அவரும் மிக அருமையானவர். அவர்களெல்லாம் கண்டு பெருமானுடைய பேராற்றலை பெற்று மகிழ வேண்டும் என்று கூறி பாடலை நாம் பாடி மகிழ்வோம். பரந்த நீல படரே வல்விடம் கரந்த கண்டத்தினான் கருதும் இடம் சுரந்த மேதி துறைபடுதோடையில் நிறந்த தண்டலை நீல்நெறி காண்மேனே. பிறந்தேன்னு பிறவியேன்னு அர்த்தம். எரி வெள்ளிடன்னு என்ன கொதிக்கின்ற இடம் தான். இந்த எருமையெல்லாம் சொரிந்த பால் ஓடையில் எங்கள் மருக பரவி தோன்றுகிறார். அப்படிப்பட்ட அருமையானது இந்த மேதி.
காலுள்ள சேற்று மேதி கன்று உள்ளி கனைப்ப சோர்ந்த பால் என்று கம்பராமாயணத்தில் நாட்டுப்படலத்தில் பாடுவார். இந்த மேதி பால் சுரக்கிறத, மேதின்னா தெரியும் உங்களுக்கெல்லாம் எருமை. அந்த கம்பனுடைய கருத்தை இங்கே நம்ம ஏற்று பார்க்கணும். எனவே அடியார் பெருமக்களே, நாம் திரு தண்டலை நெறி நீள்நெறியப்பரை கண்டு அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.